Hi guys, நான் தயாகர் ராஜகோபால். Hi my dear subscriber and hi my dear viewers. STATயோட செலெக்ஷன் 2025 ஆண்டுக்கான STAT செலெக்ஷன் வந்துருச்சு. எஸ், யாரெல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன், ஸ்டேட் செலெக்ஷன், STAT அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்களோ, யாரெல்லாம் இது வரைக்கும் நான் சொன்ன லாஸ்ட் இயரில் கடைசியாக வீடியோ போட்டதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் யாரெல்லாம் நல்லா இதுக்காகவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான செலெக்ஷன் வந்துருச்சு. எஸ், இன்றைக்கி வந்து மார்ச் 6ங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 days ஆர் ஒரு 15 daysக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க STATயோட வெப்சைட்டில். நம்மளோட சேனலில் சொல்லிடுவோம். நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் வீக் தாண்டி கூட இருக்கலாம். ஏப்ரல் லாஸ்ட் வீக்குக்குள்ளே உங்களுக்கு ஸ்டேட் செலெக்ஷனே வச்சு முடிச்சுருவாங்க. இல்லைனா ஏப்ரல் கடைசி வீக்கில் வந்து டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் வச்சு மே கடைசிக்குள்ளே ஸ்டேட் செலெக்ஷன் வச்சு முடிச்சுருவாங்க. லாஸ்ட் இயர் அப்படி தான் இருந்தது. ஸோ கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, பேஸ்கெட்பாலு, ஹாக்கி, வேறு என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்கோ இது வரைக்கும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது ஒரு வேட்டை அப்படின்றத கூட சொல்லலாம். நீங்கள் வந்து ஹண்டிங்க்கு வந்து ரெடியாக இருங்க. எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி செலெக்ஷனில் இடம் கிடைக்கும். அண்டு இது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து STAT செலெக்ஷன் பற்றியே நம்ம வீடியோவில் வந்து நிறைய இருக்கும் நம்மளோட சேனலில். ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடாக வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ யாரெல்லாம் பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போது பட்டிங் கிரிக்கெட்டர்ஸ்ட்டை வந்து என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒரு குறை வந்து நிறைய இருக்குங்க. டிசிப்ளின் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஒரு மேட்ச்சுக்கு டைமுக்கு வரணும், ஒயிட்ஸ் போட்டுட்டு வரணும். எந்த ஒரு செலெக்ஷனையும் வந்து ரொம்ப கீழே நினச்சிடக்கூடாது. மேட்சுக்குள்ளே போயிட்டால் எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், ஒரு அம்பையரை வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. இந்த மாதிரி டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது. நம்ம சேனலில் வந்து தயாகர் ராஜகோபால் _ போட்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ கிரிக்கெட் பற்றி இனிமேல் டெய்லி வந்து அப்டேட் வந்து பண்ண போகிறோம். அப்டேட் அப்படின்னா நீங்கள் உங்களை எப்படி வந்து மெருகேற்றிக்கணும், இது கம்ப்ளீட்டாக ஒரு ஷார்ட்ஸ் ஆடுறதோ இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஷாட்டுக்கு வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி இருக்காது. பட் மைண்ட் லெவலில் உங்களை எப்படி தயார் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து திங்க் லைக் டெல்லி கிரிக்கெட்டர் அண்ட் ப்ளே லைக் டெல்லி கிரிக்கெட்டர். அதே மாதிரி திங்க் லைக் மும்பை கிரிக்கெட்டர்ஸ், அதே மாதிரி ப்ளே லைக் மும்பை கிரிக்கெட்டர்ஸ். நம்ம வந்து அவங்கள மாதிரி நினச்சி அவங்க கூட காம்படிட் பண்ணால் மட்டும்தான், அவங்களோட அதிகமாக பண்ணி அவங்கள ஜெயிச்சாதான் நம்ம இந்த இந்தியாவில் வந்து கிரிக்கெட்டில் பெரிய லெவலில் வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அதை தான் அடுத்து நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். STAT செலெக்ஷன் வந்துருச்சு. இன்னி ஒரு 10 to 15 days நோட்டிஃபிகேஷன் போட்டுருவாங்க. எல்லோரும் ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோ நான் STAT பற்றியும் போடுறேன் அண்ட் கிரிக்கெட் ரிலேட்டடாகவும் போடுறேன். தேங்க்யூ.